திரு கலை, ஒரு எல்லைக்குள்ளாக செயல்பட வேண்டும். தலைவர் பொறுப்பை அன்புமணிக்கு கொடுத்தாச்சு. இனிமேல் அவர் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்றது கட்சிக்கு நலன் சார்ந்தா இருக்கும். எதிர்காலம் அதை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படின்னு தராசு ஷாம் சொல்றாரு. உங்களுடைய பார்வையில் நான் சொல்வதுதான் கட்சி, அதுதான் இறுதி முடிவு அப்படின்னு ராமதாஸ் சொல்றது அப்படின்றது எதனுடைய வெளிப்பாடு? இல்லை, அவர் தான் கட்சி உருவாக்குனேன், நான் நீயா உருவாக்குனேங்கிற மாதிரி தான் பேசுகிறாரு. ஆனால் முரண்பாடு முற்றிடுச்சு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு காம்ப்ரமைஸ்டு ஃபார்முலா திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. முரண்பாடு முற்றுனால தான் பொது வெளியில் சண்டை போடுறாங்க. அதனால் வெளிப்படையாக சண்டை வந்தாச்சு. கட்சி பிளவுக்கான அச்சாரம் போடப்பட்டு விட்டது. இதில் செங்குத்தா பிளவுபடும் சொல்லி யாரோ சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அப்படி ஏற்படாது. அங்கேயே பார்க்கும்போதே தெரியுது, பொதுக்குழுவிலேயே பெரும்பாலானவர்கள் அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. டாக்டர் ஐயா சொல்லும்போது அதை யாருமே ஆமோதிக்க மாட்டேங்கிறாங்க. அவருடைய காரை வழிமறித்து அன்புமணி வாழ்கன்னு சொல்லி 10 நிமிஷம் கோஷம் போட்டு தான் அவரை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதனால் செங்குத்து பிளவு இருக்காது. ஆனால் பிளவு இருக்கும்னு நினைக்கிறேன். கட்சி மீண்டும் ஒரே தளத்தில் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நான் நினைக்கிறேன். தனியாக அலுவலகம் தொடங்கியிருக்க அப்படின்றது கட்சி பிளவுக்கு எப்படி வழிவகுக்கும் நீங்க சொல்றீங்க? அது என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். நான் தனியாக ஒரு இடத்துல துவங்கிட்டு இனிமேல் என்னை அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கிறாரு. ஸோ அதை தனி ஒரு ஆஃபீஸாக மாற்றிட்டார் அவர், தன்னுடைய ஆஃபீஸாக. அதனால் அது கட்சி பிளவுக்கு அச்சாரம் தான், அது ஆதாரம். ஆனால் இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இல்லை அது ராமதாஸும் ஆமோதிக்கிறாரு. நீங்கள் தாராளமாக புதிய அலுவலகம் தொடங்குங்க, இவர் உங்களுக்கு அசிஸ்ட் தான் பண்ணுவார், உதவியாக தான் இருப்பார், அது அவர் ஓகே சொல்றாரு. உதவியாக இருப்பாருன்னு சொன்னது முதல்ல. நீ போ, அதையும் சேர்த்தா சொன்னார். கடைசி அதையும் சேர்த்தா சொன்னார். கடைசி என்ன சொல்றாரு? நீ போயிடு, பிடிக்கலன்னா போயிடு. இல்ல நடுவில் சொன்னது அப்படிதான் சொல்றாரு. இல்ல அது நடுவில் சொன்னது. எங்கேயுமே அவர் உனக்கு உதவியா இருப்பாரு ஆரம்பத்தில் சொன்னாரு. இல்ல கடைசியாவும் அதான் சொன்னார், உங்களுக்கு உதவியை தான் ஒருத்தர் நியமிக்கிறேன், அது எனக்கு தேவையில்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. நீ அப்படின்னா எனக்கு கட்சி விட்டு போயிடுன்ட்டாரு. கடைசியா போன்னு சொல்றாரு, நீ போயிடு அப்படிங்கிறாரு. அப்படின்னா இவ்வளவு வெளிப்படையாக அது ரொம்ப காலமாக அங்கே இருக்கக்கூடிய முரண்பாடு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய சச்சரவு தான் வெளிப்பட்டுருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது இனிமேல் பேச்சப்பாகுமாங்கிற சந்தேகமாக தான் இருக்குது. அது மாதிரி குடும்ப அரசியல் நடத்தக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் இந்த அபாயம் இருக்கிறது. நம்ம பார்த்தோம் 1971 திமுக ரொம்ப பலமாக வந்துச்சு, 183 தொகுதியில் ஜெயிச்சாங்க, வரலாறு காணாத வெற்றி. இவ்வளவு ஒரு சின்ன மோதல், ஒரு இளைஞரணி தலைவர் நியமனத்தில் ஒரு நடக்கக்கூடிய மோதல் அப்படின்றது கட்சி பிளவு வரைக்கும் போறோம்னு நம்புறீங்களா நீங்க? நிச்சயமா அது ஏற்கனவே பிளவு இருக்குது. அங்க இந்த நியமனம்ங்கிறது பிளவினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். உச்சபட்சம் ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு கூட்டணி சார்ந்த விஷயம் தான். தேர்தல் அப்பதான் அதுதான் உங்களுடைய மேக்ஸிமம் லிட்மஸ் டெஸ்ட். அவங்களுக்கு அப்போ ஒரு முடிவில் 2 பேரும் முரண்பட்டு நிற்கிறாங்க. இறுதியாக ஒருத்தர் எடுக்கிற முடிவை 2 பேருமே ஒத்துக்கிறாங்க, சரி கட்சி பணியாற்றுறாங்க. அந்த முடிவிலே ஒத்துமையா செயல்பட்டவங்க இந்த ஒரு நியமனத்தில் எப்படி முரண்பட்டு கட்சி பிளவு வரைக்கும் போகும்? இது அந்த அளவுக்கு அங்கே முரண்பாடு முற்றி போயிடுச்சு. நான் அதை சொன்னேனே, வெளியில் பொது வெளியில் மோதுற அளவுக்கு அது போயிடுச்சுன்னா அது தெர் இஸ் நோ கோயிங் பேக். அதில் இன்னும் மேலே மோசமாக தான் போகும். 72 குடும்ப ஆட்சியை நிறுவ கலைஞர் முயற்சி பண்ணதுனால தான் கட்சி 72 பிளவுபட்டுச்சு. நிச்சயமாக குடும்ப ஆட்சி என்பது அது நல்ல ஸ்மூத் டிரான்சிஷனுக்கு உதவும். அப்போ எம்ஜிஆர் கணக்கு கேட்டதுனால கட்சி பெரியல, எம்ஜிஆருக்கு பதிலாக இவருடைய பையனை கொண்டு வந்த ப்ரமோட் பண்ணதுனால தான் போச்சு. கணக்கு கேட்டார், அதனுடைய விளைவாக தான் கணக்கு கேட்டார். அவர் கணக்கு கேட்டது, ஆனால் அவருடைய பையனை ப்ரமோட் பண்ணார். அவருடைய அந்த ரசிகர் மன்றங்களை எல்லாம் கலைச்சிட்டு இவருடைய பையனுடைய ரசிகர் மன்றங்கள் பயந்துட்டாரு நீங்க சொல்றதா கணக்கு இருக்கு. தன்னுடைய ரசிகர் கலைத்து விட முக ரசிகர்களா மாறிடுவாருன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பயந்தாரா? அப்படி இல்லைங்க, தன்னை பின்னோக்கி சொல்றாரு. சரி, குடும்ப அரசியல் வராரு அப்படிங்கும் போது உடையுது. அதே மாதிரி திரும்பவும் குடும்ப அரசியல்னால வைகோ பிரிஞ்சு போறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாங்க. இன்னைக்கு இந்த தலைப்புக்கு வரலாம். ஒரே கூட்டணியில இருக்காங்க, என்ன ஒண்ணு சேரல, இன்னும் தனித்தனி கட்சியா தான் இருக்கிறாங்க. கூட்டணியில ஒண்ணா இருக்காங்க, ஆக்கிட்டாங்க, அது வேற விஷயம்.